அரசியல் தட நேர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. தேனிக்காரு மிக பிரம்மாண்டமா மதுரை திருமங்கலத்துல போய் இணைப்பு விழா நடத்த போறோம். அது ஒன்று ரெண்டாம் கிடையாது, 1,00,000 பேரை கொண்டு வந்து இணைக்க போறேன். எனக்கு பின்னாடி ஆள் இல்லை, பலம் இல்லை, தனி மரம் இப்படி விமர்சனம் பண்ணீங்கள, உங்க கண்ணில் கையை விட்டு ஆட்ட போற நாள் வந்துடுச்சு. எல்லா பேரும் பார்ப்பீங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி முக்கியமா பார்க்கணும். தென் மாவட்டத்தை நான் தான் பவர் சென்று என்னை மீறி எதுவுமே அசையாது, காத்து கூட ஆடாது. 1,00,000 பேரை கொண்டு வந்து இணைக்கிறேன். மதுரை திருமங்கலமே அரண்டு இருண்டு போய் கூட சூழலை உருவாக்குறேன் அப்படின்னு சவால் விட்டு போனவரு. சரி, உண்மையிலேயே 1,00,000 பேரை கொண்டு வந்து இணைக்க போறாங்களுக்கு ஏன் சம்பந்தம் இல்லாம தேனிக்காரு சொந்த மாவட்டம் தேனி, அதுல இருந்து ஏன் மதுரைக்கு வந்து வைக்கிறாருன்னு அங்க உள்ள சில அரசியல் வட்டாரங்களை கேட்கிறப்ப, மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல வச்சா திருப்பு முனையா இருக்கும். அவரு இதுவரைக்கும் அதிமுக பயணிச்சாரு, இனிமேல் திமுக தன் பயணத்தை தொடங்க போறாரு. அதனால திருப்பு முனையா அமைய போகுது. அதனால திருமங்கலத்தை சூஸ் பண்ணியிருக்கார். கண்டிப்பா இது திருப்பமா அமையும்னு அங்க உள்ள சில வட்டாரங்கள் ஓபிஎஸ் விசுவாசிகள் சொன்னாங்க. சரி சரி, இப்படி உண்மையாத்தான் இருக்குமான்னு சொல்லி தேனி பக்கம் போய், ஏன் உங்க ஆளு சொந்த மாவட்டத்தை விட்டு தேனியில வைக்காம என்ன காரணத்துக்கு மதுரை வச்சாருன்னு கேட்டா, தேனியில மட்டும் இணைப்பு விழா நடத்திருந்தாரு, தேனியே குலுங்கி போய் அரண்டு போயிருக்கும். அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கும். ஒரு பயம் வந்திருக்க மாட்டேன், கூட ஆடி இருக்காரு. எப்படியாவது மதுரை மாவட்டத்துல போய் இணைப்பு விழா நடத்திட்டோம்னா மூர்த்தி எப்படியும் பார்த்துக்குவாரு. அதுவும் அவர் மாவட்டத்துக்கு உட்பட்ட மதுரை திருமங்கலத்துல வசிட்டம் வச்சுங்க, நம்ம எதிரி உதயகுமார வம்புழுத்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி எல்லா பொறுப்பையும் தான் தலையில தூக்கி போட்டு மூர்த்தியை வேலையை முடிச்சிருவாரு. மாப்பிள்ளை மாதிரி போறோம், வேட்டி சட்டையை கட்டுறோம், மாலையை போறோம், தாலி கட்டுற மாதிரி போறோம், கட்சியில இணையறோம், வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்க மட்டும் பக்காவா பிளான் பண்ணி இறங்கி மிக சாமர்த்தியமாக மிக ஈஸியாக தான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாரு. யாரு? ஓபிஎஸ் அவர்கள். 1,00,000 பேரை கூட்டு வர போறேன், 8,00,000 பேரை கூட்டு வர போறேன், பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில கடைசியில பார்த்தா இருக்கக்கூடிய சேரை ஃபுல் பண்றதுக்கே மூர்த்தி பஸ்ஸை பிடிச்சி மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுகளை போறான். எப்பா, தயவு செய்து முதலமைச்சர் வராது, அது என் மாவட்டத்துக்கு உட்பட்ட இடத்துல நடக்குது. இவரு வேற தேனியில சம்மந்தம் இல்லாம அங்க நடத்ததை விட்டுட்டு இங்க வந்து வச்சு என் தலையில எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இந்த சேரை போன எப்படியாச்சும் ஃபுல் பண்ணியான்னு கடைசி நேரத்துலதான் பெரிய குண்டவே தூக்கி போறாரு. 1,00,000 பேர் இல்லை, அதுல பாதி கூட வரமாட்டாங்க. கொடுக்க சூழ்நிலை ரொம்ப மோசமா போய்க்கிருக்கு. எப்படியாவது பஸ்ஸை பிடிப்பீங்களோ, லாரியை பிடிப்பீங்களோ, ஆட்டோவை பிடிப்பீங்களோ, சைக்கிளை வாழ பிடிச்சி எல்லாத்தையும் வலுக்கட்டாயமா எடுத்துட்டு வந்து இந்த சேரை ஃபுல் பண்ணுங்க. முதலமைச்சர் வர்றப்ப எல்லா சேரும் ஃப்ரீயா கிடந்துச்சு, என் பொழப்பே வச்சு எனக்கு மரியாதை இல்லாம போயிருப்பா, பார்த்து எல்லாத்தையும் ஃபுல் பண்ணுங்க சொல்லி தான் வேலையை ஓபிஎஸ் வேலையை ஃபுல்லா இழுத்து போட்டு பக்காவா செஞ்சு முடிச்சாரு. யாரு? அமைச்சர் மூர்த்தி அவர்கள். இது ஓபிஎஸ் இணைப்பு விழாவா இருந்தது. கடைசியில நிகழ்ச்சி முடியக்கூடிய நேரத்துல திமுக ஆலோசனை கூட்டமாக போயிடுச்சு. அங்க உட்கார்ந்த பாதிக்கு மேற்பட்ட ஒரு திமுக காரங்களை எல்லாத்தையும் கூட்டு வந்து திமுக இருக்கக்கூடியவர்களை திரும்ப திமுக இணைச்சாச்சு. பெரிய சினிமா படத்தை மிஞ்சக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் கூட்டு வந்து பக்காவா செட் பண்ணி வேலையை நீட்டா முடிச்சுட்டு ஓபிஎஸ் வந்த வேலையை, மூர்த்தி ரொம்ப நன்றிப்பா, உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பை பக்காவா செஞ்சு முடிச்சுட்ட, நல்ல வேலை. இது நம்ம மற்ற மாவட்டத்தில் நான் போட்டுருந்தேன்னு வச்சுங்க, ஒரு வேலை வந்திருக்க மாட்டேன். முதலமைச்சரை பார்த்துட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு திரும்பியிருப்பார். ரொம்ப நல்ல பையன்பா, நீ உன்னை நம்பி நான் ரொம்ப பொறுப்பை கொடுத்துருக்கேன், ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றின்னு சொல்லி எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்துட்டு நன்றி சொல்லி கிளம்பிட்டாரு. இருக்கக்கூடிய எல்லா செலவும் எல்லா பொறுப்பையும் தான் மண்டையில் இழுத்து போட்டு செஞ்ச மூர்த்திக்கு பெரிய சோகத்துல போய் உட்காந்துருக்காரு. என்னடா இது ஓபிஎஸோட இணைப்பு உள்ளாவா, இல்ல மாவட்டத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியா, எல்லாத்தையும் நம்ம கலையா கட்டிட்டு அண்ணன் நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நேர்மையா? இதெல்லாம் அடுக்குமா? அண்ணன் இப்படி பண்றாருன்னு சொல்லி மூர்த்தியோட ஆதரவாளர்லாம் புலம்புறாங்க. அங்க வந்த மூர்த்தி ஆதரவாளர் சில பேரிடம் கேட்கும்போது, அண்ணன் 53 வருஷம் 50 வருஷம் அரசியல ரொம்ப முதிர்ச்சியானவர்ல, எப்படி எதை தட்டி எதை பண்ண வெற்றி பெற முடியும் தெரியாதா? எப்படி மூர்த்தியை வச்சு எல்லா வேலையும் முடிச்சார்ல, எங்க அமைச்சர் இழுத்து போட்டு எல்லாம் செஞ்சுட்டாரு, ஜாலியா வந்தாரு, ஜாலியா வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த சாமர்த்தியம்லாம் யாருக்கு கிடைக்கும்? பக்காவா ஸ்கெட்ச் போட்டு முடிச்சுட்டு போயிட்டார் ஓபிஎஸ் அவர்கள்னு மூர்த்தியோட ஆதரவாளர் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க,
இன்னொரு பக்கம் திமுகல ஏற்கனவே திமுகல முக்குளத்தூர் அடையாளம் சொல்லி இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர் இருக்காங்க. மாநில அளவில் மிக பொறுப்பு இருக்காங்க. துணை பொதுச் செயலாளர் பெரியசாமி இந்த மாதிரி முக்கிய இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல எதுக்கு திரும்ப ஓபிஎஸ் கொண்டு வந்தாங்க? இவரு வந்தனால என்ன திமுக பலன், என்ன திமுக என்ன அடுத்த நகர்வு நோக்கி செல்லுது, எதற்கு முதலமைச்சர் இவரை இணைத்தார், எதுவுமே நமக்கு தெரியல. இவரை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தாங்க. கட்சியில சேர்த்த முதல் இந்த இணைப்பு வரை எல்லாமே திமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அமைச்சர்கள் தான் எடுத்து எல்லா பொறுப்பும் வாங்குறாங்க. அப்பள மாதிரி வந்துட்டு மாப்பிள்ள மாதிரி இடத்த காலி பண்ணி போயிட்டாரு. எதுக்கு பண்ணாங்கன்னு மாநில அளவிலும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் முணங்குறாங்க, முட்டி திணறாங்க. இதை போய் எப்படி நாங்க தலைமையிட சொல்ல முடியும்? தலைமையிட்ட சொன்னா எங்களை விடுவாங்களா? என்ன செய்யணும்னு தெரியாம புலம்புறாங்க. இதெல்லாம் முடிச்சு அதிமுக தரப்பு வந்து சொல்லக்கூடிய செல்லூர் ராஜு, அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அந்த இணைப்புவால போனது யாருமே உண்மையான அதிமுக காரங்க கிடையாது. எல்லாமே திமுக இருந்து போனவங்க தான் அவங்க. இவரை நம்பி யாருமே போல, அங்க எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாமே சும்மாதாங்க. அதெல்லாம் எதுவுமே போக மாட்டாங்க. அதிமுக நிர்வாகிகள், அம்மாவின் விசுவாசிகள், எம்ஜிஆரின் விசுவாசிகள் யாருமே ஓபிஎஸ் தலைமை எடுத்துட்டு போக வாய்ப்பு இல்லை. திமுக போக மாட்டாங்க. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவங்க விஷமா இணைப்பு நடத்திட்டு அவங்களா போறாங்க. எங்களுக்கு என்னக்கா கவலை? செல்லூர் ராஜு தரப்பு இருந்து சொல்றாங்க. இதே அந்த மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அப்படியே மேடையெல்லாம் அப்படி குனிஞ்சு நிமிந்து படுத்து, இதுக்கு முன்னாடி இதே குனிஞ்சால இதே மாதிரி நிமிந்து அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தார் ஓபிஎஸ். ஆனா ஓபிஎஸ் துரோகி. இன்னைக்கு நம்ம எதிரணியா இருக்கக்கூடிய திமுக சேர்ந்துக்கிட்டு நமக்கு கட்சிக்கு எதிராக எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டார். கண்டிப்பா அது அம்மாவின் சாபம் விடாது. அதிமுக சம்பாரிச்சுட்டு அதிமுகலே எல்லாத்தையும் பேர் புகழ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னைக்கு அதிமுக எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஓபிஎஸ். துரோகி. கண்டிப்பா இதுக்கு அம்மாவின் ஆத்மா அவரை சும்மா விடாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்க நின்னாலும் அதிமுக தொண்டன் கண்டிப்பா ஓபிஎஸ் அவரை தோற்கடிப்பான். இது நான் என்னோட சாபம் விடுறேன். ஏன்னா அதிமுகவே வளர்ந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தாரு. இன்னைக்கு அதிமுகவே காலம் வர இடத்துக்கு வந்துட்டார்ல அப்படின்னு முணங்கி தவிக்காது. உதயகுமார் முனங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திருமங்கலத்துல ஒரு ஓபிஎஸ் நமக்கு எது இடத்த காலி பண்ணிடுவாரா? இல்ல ஓபிஎஸ் அதே மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நம்ம இடத்த காலி பண்ணிடுவாங்க? யாருக்கு? உதயகுமாருக்கு மனசுல ஒரு சின்ன பயத்தவே இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு, வடிவேல் சொல்ற மாதிரி பேச்செல்லாம் கம்பீரமா பேசுவான். உள்ள பயம் இருக்குல்ல, அந்த ஆளு பேசாம இந்த முறை எனக்கு எம்எல்ஏ பதவியும் காலி விட்டா இதனால பதவியெல்லாம் இல்லாம வாழவே முடியாதுன்னு உதயகுமார் பக்கம் புலம்புறாரு. இந்த அரசியல் கணக்கெல்லாம் கூட்டி கழித்து சவடை போட்டு சலிச்சு பார்த்தாலும் எல்லா பேருக்கும் சுயநலவாதி அரசியல் தலைவர்கள். ஆனா இறுதியாக திமுகவில் இணைத்து ஓபிஎஸ் நாள் திமுகவிற்கு என்ன லாபம்? வரக்கூடிய சட்டமன்றத்தில் ஓபிஎஸ்ஸின் சொல்லக்கூடிய தென் மாவட்ட பவர் திமுகவுக்கு சேருமா? என்ன நடக்க போகுது என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு ஓபிஎஸ் நிலைமை என்னவா மாறப்போகுது என்பதை தொடர்ச்சியாக நம்ம காணொலியில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.